ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போறது டகாரா ஸ்ட்ரெஷர் எபிசோட் 6 தான். எபிசோட் 6 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 5 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீக்கா பார்த்துட்டு வந்துடலாமா? எல்லாருமே மத்தாப்பு கொளுத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது சம்மர் பிரேக் இல்லையா, எல்லாருமே ஜோடி ஜோடியே இருக்காங்க. டைச்சின் டக்காரா மட்டும் சிங்கிளா இருக்கிறத பத்தி ரெண்டு பேரும் பேசினது வரைக்கும் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே டக்காராவை தான் காட்டுறாங்க. அப்படியே அவனோட ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் போது மோமோக்கான்ற பேர்ல இருந்து கால் கண்டினியூஸா வந்துட்டே இருக்குது. பைபிள் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். இன்னொரு பக்கம் டைச்சின்னு காட்டினா எப்பயும் போலதான் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அவனோட உலகத்துல அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கான். டைச்சின், குட் மார்னிங் டா. சம்மர் பிரேக்னு சொல்லி விட்டானுங்க, ஆனா கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள போயிடுச்சு. நம்ம மத்தாப்பு கொளுத்தி என்ஜாய் பண்ணோம்ல, அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. அப்படியே ஹைக்கிங் கிளப்புக்கு வந்தா எப்பயும் போலதான் மீ பேசிட்டே இருக்கா. கைஸ், புது செமஸ்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால நம்ம இதை என்ஜாய் பண்றதுக்கு எல்லாருமே எங்க போக போறோம்னா ஹைக்கிங் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டதோட மீ டைச்சின் ஒரு மாதிரி பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க. ஃப்ரெஷ்மேனா இருக்கிறவங்க கூட வரலாம், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமையே இருக்குது. இந்த ட்ரிப் ஹைக்கிங்கா நினைக்காம ஃபீல்டு ட்ரிப்பா நினைச்சு பாருங்க, பயங்கர ஃபன்னா இருக்கும்னு மீ சொல்ல. ஆமா, ஸ்நாக்ஸ பத்தி பேசவே இல்லையேன்னு கேட்டுட்டு இருக்கான் கென்சோ. கண்டிப்பா அதுக்கு 500 ரூபாய் எல்லாருமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் மீ இந்த விஷயத்துல மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கென்சோ ஒரு மாதிரி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். சாரி கைஸ், நீங்க எல்லாரும் பேசிட்டே இருங்க, நான் இந்த காலை அட்டன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபைனலா டக்காரா அந்த காலை எடுத்துட்டான். டக்காராவோட போனை கென்சோ உத்து பார்த்துட்டான். அதனால என்ன பண்ணுவான், எல்லார்கிட்டயும் இதை பத்தி தான் வத்தி வச்சிட்டு இருக்கான். இதை கேட்டதோடனே டைச்சனுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நைட்டும் அதே பேர்ல இருந்து வந்துச்சு இல்லையா, அதைத்தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த டக்காராவுக்கு அவன் செட்ல இருக்கிற பொண்ணுங்களையோ அவனுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களையோ பிடிக்காது போல. கேம்பஸுக்கு வெளியில வயசான பொண்ணை தான் லவ் பண்றான் போல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கான். அவன் இருக்கிற சைஸுக்கும் ஆளுக்கும் அழகுக்கும் வயசான ஆன்டி பின்னாடி போறத நினைச்சாதான் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கென்சோ அவனுக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இதை கேட்டதோட நீ டைச்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஒருவேளை அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் மிஸ் பண்ணுவாரோ என்னமோன்னு சொல்லிட்டு மனசுக்கே வலிக்குதுன்னு நெஞ்சு பிடிச்சிட்டே வந்துட்டே இருக்கும்போது டக்காரா டைச்சினுக்கு முன்னாடிதான் உக்காந்துட்டு இருக்கான். அம்மா, மீட்டிங் முடிஞ்சதான் டக்காரா கேட்க. முடிஞ்சது, நாளைக்கு சரியா 9 மணிக்கு மலை அடிவாரத்துல வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். ஓகே, எனக்கு புரிஞ்சதுன்னு டக்காரா சொல்ல. இந்த மாதிரி மவுண்டைன் பக்கமா போகும்போது பனானா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ சடனா ஒரு மாதிரி வியடா பேசிட்டு இருக்கன்னு டக்காரா கேட்க. இப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமா கால் வந்துட்டே இருக்குது, அப்படி யார்தான் உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு டக்காரா அங்கிருந்து கிளம்பிடுறான். டைச்சினோட மனசுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பாவமே பாக்கமா இருக்குதுப்பா. அன்னைக்கு நைட் ஆயிடுது. டைச்சினை காட்டினா சீனியர் எதுக்காக என்கிட்ட அந்த மாதிரி பேசினாரு, ஒருவேளை நான் இந்த மாதிரி பேசுறதுனால அவருக்கு பயங்கரமா கடுப்பா இருக்குமோ என்னமோ. ஒருவேளை சீனியர் டக்காராவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்களோ, அவங்களதான் இவர் மிஸ் பண்றாரோ. ஐயோ, இந்த மானங்கிட்ட மைண்ட வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல, தூங்க கூட முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான் டைச்சின். இன்னொரு பக்கம் டக்காராவை காட்டினா அவனோட தாத்தா கூட தான் பேசிட்டு இருக்கான். என்னாச்சு டக்காரா, எதுக்காக நீ இந்த மாதிரி டவுனா பேசிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஐயோ தாத்தா, நான் எத்தனை டைம் சொல்றது, நான் நல்லா தான் இருக்கேன்னு டக்காரா சொல்ல. என்ன டக்காரா, உன்னோட ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டே என்ன, நீ எப்படி ஃபீல் பண்றன்னு என்கிட்ட சொன்னாதானே தெரியும்னு கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையிலயும் விடிஞ்சிருது. ஆனா என்ன பண்றது, டைச்சினால சரியா தூங்கவே முடியல. ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ரெடி ஆகிட்டேன். இன்னைக்கு எப்படியாச்சும் சீனியர் கிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாம் பேசி தீர்த்துடணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது மெசேஜ் வருது. குரூப் சாட் ஓபன் பண்ணி பார்த்தா டக்காரா தான் மெசேஜ் பண்ணிருக்கான். எனக்கு கோல்டா இருக்குது, இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு மெசேஜ் பண்ணிருக்கான். என்னது, சீனியருக்கு கோல்டா? அவரை பாத்துக்க யாருமே இல்லைன்னா என்ன ஆகும், கண்டிப்பா ஏதாச்சும் எக்கு தப்பா நடந்துரும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டே இருக்கும்போது உன்னை நீ நல்லா பாத்துப்பியான்னு சொல்லிட்டு குரூப்ல இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்காங்க. சீனியர், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான். ஒருவேளை சீனியருக்கு ரொம்ப முடியாம போயிட்டா என்ன பண்றது, இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு டைச்சின் என்ன பண்றான்னா பயங்கர வேகமா டக்காரோட வீட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா டக்காரா ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா அது அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டைச்சின் அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். டக்காரா, நீ ஏன் மனசாட்சி இல்லாத மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. சடனா என்னோட பிளேஸுக்கு வந்தா எப்படி, உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு டக்காரா சொல்ல. ஏன் டக்காரா, ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் கால் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, என்னோட ரீசனையும் நீ கேட்க விரும்புறதே கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்குன்னு இருக்கிறதே நீ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்குன்னு இருக்கிறதே நான் மட்டும்தான், நான் எதுக்காக காமெடி பண்றீங்கன்னு டக்காரா கேட்க. ஏன் டக்காரா, நீ எப்பவுமே அடுத்தவங்களுக்கு கீழ்த்தரமா தான் பாப்பியா? ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிற, எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துக்கிற, சத்தியமா உன்ன மாதிரி ஒரு கல்லஞ்சக்காரனா நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கா.
நீங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா டைச்சின் வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்கான். சடனா இவனை பார்த்ததுடனே டக்காராவுக்கு ஷாக் ஆயிடுது. உங்களுக்கு சீனியரை பத்தி என்ன தெரியும்? அவரை மாதிரி கைண்டான பர்சன் இந்த உலகத்திலே கிடையாது. அவர் எனக்காக என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இவர் கிடையாது. அவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா சொல்லிட்டு, இங்க பாருங்க மிஸ், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா இங்க இருந்து கிளம்புங்க. என்னோட சீனியருக்கு கோல்டு, அவரை பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னது கேட்டுச்சு, தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. நான் நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி கல் நெஞ்சக்காரனை நான் பார்த்ததே கிடையாது டக்காரா. ஒரு ஒரு நேரத்துல எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்னே போட்டுறலாம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட சீனியர் கிடையாதுன்னு சொல்லிட்டு டைச்சின்னு அவ பின்னாடியே போக பாக்குறான். ஆல்ரெடி நீ பேசினதே போதுன்னு சொல்லிட்டு டக்காரா என்ன பண்றான்னா உள்ள கூட்டிட்டு போயிடுறான். அம்மா நீ எதுக்காக வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கான் டக்காரா. நீங்க தான் உங்களுக்கு கோல்டு வந்துருச்சுன்னு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா, அதனாலதான் உங்களை பாத்துக்கிறதுக்காக வெஜிடபிள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்னோட அம்மா விட ரொம்ப அம்மா தன்மையோட நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா என்னோட அம்மா என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது தெரியுமா. என்னோட கதையை கேட்டா பயங்கரமா போர் அடிக்கும், அதனால நான் உன்கிட்ட சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஆனா சீனியர், எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சே ஆகணும், அதுதான் எனக்கு வேலைன்னு சொல்லிட்டு டைச்சின் அவனோட கதையை கேட்கவே ஆரம்பிச்சுட்டான். எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது என்னோட அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எப்ப பாரு என்னோட அப்பா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஆனா என்ன பண்றது, என்னோட அப்பாவோட சம்பளத்தை எல்லாமே என்னோட அம்மா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னோட அப்பா அப்படி கிடையாது. வர வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினைப்பாரு. இதனாலேயே அடிக்கடிக்கு அவங்களுக்குள்ள சண்டை வரும். அன்னைக்குன்னு பார்த்து டைவர்ஸ்க்காக என்னோட அம்மா பயங்கரமா சண்டை போடவே ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட அப்பா அம்மா போடுற சண்டையோட சவுண்டு தாங்காம காது மூடிட்டு உக்காந்துட்டே இருக்கும் போது வெளியில என்னோட தாத்தா என்ன கூப்பிட்டாரு. அவரு கூட நான் வெளியே போனதோடனுமே எனக்காக கோலி சோடா வாங்கி கொடுத்தாரா. அது குடிச்சதுக்கு அப்புறமா அந்த சோடா பாட்டில்ல இருக்கிற கோலி எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. அது வழியா உலகத்தை பார்த்தா எல்லாமே கிளியரா தெரியும். இந்த கோலி குண்டு மாதிரி தான் நம்ம மனசு எப்பவுமே சுத்தமா இருக்கணும், அப்பதான் நம்மளோட உலகமும் அழகா இருக்கும்னு எனக்கு நிறைய சொன்னாரு. அவர் எனக்கு அப்ப சொல்லி கொடுத்தது எல்லாமே இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி என்னோட மனசுக்குள்ள ஆணி மாதிரி இருக்குது. என்னோட தாத்தா கொடுத்த அந்த கோலி குண்டெல்லாம் எடுத்துட்டு போய் என்னோட அம்மா கிட்ட ஆசையா கொடுத்தா, இந்த மாதிரி புவரான திங்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல, காஸ்ட்லியான திங்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கர ஹார்ஷா பேசிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா வேணா நான் வேணாம், ஆனா எங்க கிட்ட இருக்கிற மணி மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். என்னோட அப்பா கிட்ட இருந்து டைஸ் வாங்கிட்டாங்க. என்னோட அப்பா தான் தனியால என்ன வளர்த்தாரு. எப்ப பாரு காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. ஓ அப்படியா, எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு டைச்சின்னு சொல்ல, அதுக்கு என்ன விடு, இதுக்கு மேல நான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்லவே மாட்டேன், நீ இதை நினைச்சு கவலைப்படாதன்னு டக்காரா சொல்ல, உங்களோட பாஸ்ட் பத்தி சொல்ல சொல்லி உங்களை கட்டாயப்படுத்துறதுக்கு ஐம் ரியலி சாரின்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின் கியூட்டான ஃபேஸ் வச்சுக்கிட்டு. அதுக்கு என்ன பரவாயில்ல விடு, நேத்து அந்த மாதிரி நடந்ததுக்கு ஐம் ரியலி சாரி. நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் காமனான ஒரு சில விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்காரா. உங்க ரெண்டு பேருக்கும் காமனா என்ன இருக்குது, அதை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். எனக்கு இப்ப அதை பத்தி நினைச்சா கூட பயங்கரமா வெறுப்பா இருக்குது. எப்பயாச்சும் ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு டக்காரா என்ன பண்றான்னா டைச்சினோட ஃபேஸ தொட்டு பார்த்தா நீ என்ன வாமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு சில விஷயம் எல்லாம் என்னோட மனசுக்குள்ள புறாண்டிட்டே இருக்கிறதுனால என்னோட மைண்டுக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது, அதனால என்னால சரியா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அட அரக்கிருக்கி, உனக்கு காய்ச்சல் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, இதை போடுன்னு சொல்லிட்டு உள்ள போனவன் வாட்டரை வார்ம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, இதை போடு. ஆல்ரெடி நானே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி படுக்கவே வச்சுட்டான். நான் தான் உங்களை பாத்துக்கிறதுக்காக வந்தான், ஆனா இப்ப என்னோட நிலைமைய பாருங்க, நீங்க என்ன பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. நீங்க எதுக்காக இந்த மாதிரி கைண்டா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான் டைச்சின். என்ன கரும தண்ணி பேசிட்டு இருக்கு, அது மட்டும்தான் என்னோட மனசுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு டக்காரா சொல்ல, என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அது உங்களை பார்த்ததுதான். நீங்க என்கிட்ட மட்டும் கைண்டா நடந்துக்கிறீங்க, அதனால எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஆனா ஒரு சில நேரத்துல எனக்கு நர்வஸா இருக்குது, அதனாலயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அப்ப கூட நீங்க என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஈவன் நீங்க என்னோட ஃப்ரெண்டு கூட கிடையாது, என்னோட ஃபேமிலியும் கிடையாது. உங்களை என்னோட ஐடலா பார்த்தா அதுவும் என்னால சுத்தமா முடியல. ஆனா அதுக்கு மேல ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை என்னால சொல்ல முடியல, ஏன்னா அது எல்லாம் மர்மமாவே இருக்குது, என்னாலே ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் டைச்சின். டைச்சின், உன்னோட மண்டையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டக்காரா அங்கிருந்து கிளம்பிடுறான். டைச்சின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. லவ் யூ ஆல்.